ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி தீபாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ தீபா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க, அங்கே ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலேயும் வருதும் வராது உங்கள் இஷ்டம் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு போகவும் தீபாவும் வர சம்மதிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. அங்கே கர்நாடகா போலீஸ் சரவணங்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு அக்யூஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்தோம், ஆனால் எங்கிட்ட தப்பிச்சு போயிட்டாங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சலான்னு பார்த்தா நான் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்கள பற்றின எல்லாமே இதில் எழுதியிருக்கிறேன், அவங்க ஃபோட்டோவும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சரவணங்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ சரவணன் அதை செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்க ஃபோட்டோவை பார்க்கல. ஃபோட்டோவை பார்க்கக்கூடிய நேரத்தில் கமிஷனர் ஃபோன் பண்ணவும் நான் கமிஷனர்கிட்ட பேசிவிட்டு நான் அப்புறமா நான் பார்க்குறேன், நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கர்நாடக போலீஸ் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க போனதுமே கார்த்தியும் தீபாவும் அங்கே வராங்க. வந்ததுமே அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க தீபாட்ட சரவணன் அங்கே என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, காரில் என்னை கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, அதனால ஸ்ப்ரே அடிச்சனால நான் மயக்கமாகி விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் கண் திறந்து பார்க்கும்போது நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன், அதுக்கடையில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தீபா சொல்லவும் இது கேட்டதுமே சரவணன் சொல்கிறாங்க, அப்போ அங்கே என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு ஞாபகத்திலே இல்லையா அப்படிங்கும்போது, எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரியா இறந்ததும் தெரியல, ரம்யா என்ன ஆனாங்கன்னு தெரியல, அப்போ அந்த புடவை மட்டும் எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லும் போது, அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறோம்ல, உங்களை மாதிரிக்கு தான் எனக்கும் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, நீங்கள் தான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு கீதா சொல்லவும் இதை கிட்டதுமே சரவணன் சொல்கிறாங்க, இவங்ககிட்ட விசாரிச்சா ஏதாவது விஷயம் தெரியும்னு நினச்சேன், ஆனால் இவங்களுக்கு எதுவுமே தெரியலையே, என்ன ஆனாங்க, இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, சரி உங்கள் மோதிரம் மட்டும் எப்படிங்க கடந்தது அப்படின்னு சரவணை கேட்கும்போது, அதுதான் சார் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஒருவேளை என்னுடைய மோதிரத்தை அவங்களே கலட்டி அங்கே போட்டிருக்கலாம், எனக்கு எதுவுமே தெரியல, நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு கீதா சொல்லவும் கீதா பார்க்குறாங்க. அந்த டேபிளில் அவங்களுடைய ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, நம்மளுடைய ஃபோட்டோ இங்கே எப்படி வந்தது, ஒருவேளை அந்த போலீஸ்காரர் தான் இவங்ககிட்ட கொடுத்துருக்கணும், எப்படியா அந்த ஃபோட்டோவை நம்ம எடுத்து தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கீதா நினைக்கிறாங்க. அப்போ கார்த்திக்கு ஃபோன் வரவும் ஃபோன் பேசிட்டு வரேன்ட்டு கார்த்திக் கிளம்புறாங்க. சரவணன் பார்த்தோம்னா அவங்களும் ஒரு ஃபைலை தேடி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அந்த நேரத்தில் கீதா அந்த ஃபோட்டோவை எடுத்து அவங்க ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அடுத்து கார்த்தியும் சரவணனும் வந்துருந்தாங்க. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பி வந்துருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா அவங்க அபிராமி வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ அங்கே ஐயர் வரவும் எதுக்குமா ஐயர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நின்று போன கல்யாணத்தை நடத்துறதுக்காக தான், நல்ல நாள் குறிக்கிறதுக்காக இவங்களை வர சொன்ன அப்படின்னு அபிராமி சொல்லவும் இதை கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கீதா பார்க்குறாங்க அந்த அவங்க ஃபோட்டோவை. அந்த ஃபோட்டோ ஒரு புக்குக்குள்ளே மறைச்சு வைக்கிறாங்க. ஆனால் அந்த புக்கு கீழே விழுந்து அந்த ஃபோட்டோ பறந்து வந்துகிட்டு இருக்குது. அப்போ கார்த்தி அவங்க அபிராமிகிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் நினச்ச மாதிரிக்கே கல்யாணத்தை நடத்துங்க, ஆனால் இப்போ வேண்டாம், 10 நாள் கழிச்சு வைங்கம்மா அப்படிங்கவும் அபிராமியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.